நாம் டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேல் ஆஃப் குட்ஸில் கண்டிஷன்னா என்ன, வாரண்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு குட்ஸை வாங்குகிறோம், அதுக்கு சில கண்டிஷன் இருக்கும், வாரண்டி இருக்கும். கண்டிஷனை மீறினா கான்ட்ராக்டில் ரத்து செய்யலாம். ஆனால் சப்போஸ் வாரண்டியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கான்ட்ராக்டை ரத்து செய்ய முடியாது. ஒன்லி அதுக்கான டேமேஜ் மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சிஎம்ஏ புக்கில் இன்டர் புக்கில் பார்ப்போம். லா புக்கில் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு குட்ஸை கான்ட்ராக்ட் படி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டிப்புலேஷன் இருக்கும். அது மேபி கண்டிஷனாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வாரண்டியாக கூட இருக்கலாம் அப்படின்றான். அந்த ஸ்டிப்புலேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு டிமாண்டு, வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ரிக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் ஸ்டிப்புலேஷன் அப்படின்னா நிபந்தனைன்னு அர்த்தம். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் குட்ஸை ஸ்டிப்புலேஷன் படி விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டிப்புலேஷன் மேபி கண்டிஷனாக இருக்கலாம், வாரண்டியாக இருக்கலாம். செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2 என்னன்னு பார்ப்போம். கண்டிஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கான் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2ல். கண்டிஷன் இஸ் எ ஸ்டிப்புலேஷன் எசென்சியல் டு மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் அப்படின்றான். கான்ட்ராக்டோட மெயின் பர்பஸ்க்கு கண்டிஷன் இன்றியமையாதாக இருக்குதா, அதாவது முக்கியமானதாக இருக்குதா, இதுக்கு கான்ட்ராக்டோட மெயின் பர்பஸ்க்கு. கண்டிஷனை மீறினோம் அப்படின்னா, சப்போஸ் கண்டிஷனை மீறினா கான்ட்ராக்டை வேணான்னு நிராகரிச்சிடலாம். அப்படிங்கிற உரிமையை வழங்குதுன்னு சொல்கிறான். The breach of which give the rise to a right to treat the contract as a repudiated. என்ன சொல்கிறான்னா, கண்டிஷனை மீறணும் அப்படின்னா கான்ட்ராக்டை நிராகரிச்சுக்கலாம் அப்படிங்கிற உரிமையை வழங்குது அப்படின்றான். ரிப்புடேட்டட் அப்படின்னா நிராகரிக்கிறது, அப்படி இல்லைன்னா மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸில் இருக்க கண்டிஷனை மீறிட்டா, அதாவது ப்ரீச் பண்ணிட்டா, அதாவது கண்டிஷனை மீறிட்டாவோ பையர் கான்ட்ராக்டை ரிப்புடேட்டட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நிராகரிக்கலாம், கான்ட்ராக்டை வேணான்னு சொல்லலாம் அப்படின்லாம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவன் சொல்லியிருக்க எக்ஸாம்பிளை. ரமேஷ் ஒரு லேண்ட்லார்டு, அதாவது வீட்டு உரிமையாளர். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டெனண்ட்டுக்கு வாடகை கேட்டு இருப்பாங்கள குத்தகையாளர், அவங்களுக்கு வீட்டுக்கு ரெண்டுக்கு விடுறான். he put it down in the ரெண்ட் அக்ரிமெண்ட். அதாவது என்ன பண்ணுறான் அப்படின்னா ரெண்ட் அக்ரிமெண்ட்டில் வாடகை ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா எல்லா டெனண்ட்டும் ஹாவ் டு பே ரெண்ட் அப்ரண்ட் இன் கேஷ் அப்படின்றான். எல்லா டெனண்ட்டும் முன்பணமாக ரெண்டை கேஷாக மட்டும் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். செக்காவோ பேங்க் டிரான்ஸ்ஃபராவோ ஸோ இதெல்லாம் இந்த முறையில் பணம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத ரமேஷ் சொல்லியிருக்காப்புல, அக்ரிமெண்ட் போட்டிருக்காப்புல. ஏன்னா இப்போ செக்காவோ அதர் டிரான்சாக்ஷன் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவோ வாங்கினா சப்ஜெக்ட் டு கிளியரன்ஸ், அதை கிளியரன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்டு மேலும் ரமேஷ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா நீடட் த மணி அப்ரண்ட் ஆன் த ஃபஸ்ட் ஆன் எவ்ரி மந்த். அதாவது ரமேஷுக்கு மாதத்தில் முதல் நாளில் பணம் தேவைப்படுதா. அப்போது ரமேஷ்க்கு ஃபஸ்ட் டேல பணம் தேவைப்படுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு கேஷாகவே கொடுங்க, செக்காவோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ எதுவும் பண்ண வேணாம், வேறு எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எனக்கு பே பண்ணக்கூடாது அப்படி அந்த மானிட்டரி அந்த கண்டிஷன் வைக்கிறாப்புல. மீறி அந்த வேறு ஏதாவது முறையில் பணம் செலுத்தினா கண்டிஷனை அந்த மாதிரி செலுத்தின மீறினதாக இருக்கும். அப்படி மீறினா அப்படின்னா கான்ட்ராக்டை நிராகரிக்க வழிவகுக்கும் அப்படின்றான்.
ரமேஷ் என்ன சொல்லியிருக்காப்புல, எனக்கு கேஷாக மட்டும் கொடுங்க, செக் டிரான்சாக்ஷன் வேறு ஏதாவது கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்டை மீறினதாயிரும் அப்படின்றாப்புல. இதில் மகேஷ் என்ன பண்ணுறாப்புல இருக்காப்புல, அவர் வந்து ரமேஷோட வீட்டில் தான் ரெண்டுக்கு இருக்கார். மகேஷ் வந்து அந்த ரெண்டு டியூ டேட் இருக்கும்ல, அப்போது முன்படமாக கேஷாக கொடுக்கலையா. இந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து கேஷாக கொடுக்கணும், கேஷாக கொடுக்கல அந்த ரெண்டு டியூ டேட்டில். இந்த சுச்சுவேஷனில் கான்ட்ராக்டை ரமேஷுக்கு வந்து நிராகரிக்க உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3 பார்ப்போம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கண்டிஷன்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வாரண்டினா என்னன்னு பார்ப்போம். கான்ட்ராக்டோட மெயின் பர்பஸ்க்கு வாரண்டிங்கிறது வந்து கொலேட்ரலாக இருக்குது அப்படின்றான். சப்போஸ் வாரண்டியை ப்ரீச் பண்ணிட்டா, மீறிட்டா, குட்ஸை ரிஜெக்ட் பண்ணவோ, கான்ட்ராக்டை ரிப்புட்டேட்டட் பண்ணவோ உரிமை இல்லை. அதாவது குட்ஸு எனக்கு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணவோ இல்லை கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணவோ உரிமை இல்லை அப்படின்றான். டேமேஜ் என்னவோ அது கிளைம் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்றான் வாரண்டியை பொறுத்தவரை. வெதர் எ ஸ்டிப்புலேஷன் இன் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ், கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸில் ஒவ்வொரு ஈச் கேஸ்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டை பொறுத்து அந்த ஸ்டிப்புலேஷன் வந்து கண்டிஷனாக இருக்கலாம், வாரண்டியாக இருக்கலாம் அப்படின்றான். என்ன சொல்கிறான், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டை பொறுத்து தான் அது அந்த ஸ்டிப்புலேஷன் வந்து கண்டிஷனாக இருக்கலாம், இல்லாட்டி வாரண்டியாக இருக்கலாம் அப்படின்றான். ஸ்டிப்புலேஷன் கான்ட்ராக்ட் படி வாரண்டின்னு அழைக்கப்படலாம். அது கண்டிஷனாக கூட இருக்கலாம்னு சொல்கிறான். ஒரு கண்டிஷனாக இருக்கும், ஆனால் அதை வந்து வாரண்டின்னு கூட அழைக்கலாம். இட்ஸ் கால்ட் வாரண்டி அப்படின்லாம். வாரண்டினா என்ன அப்படின்னா ஒரு உத்தரவாதம். இப்போது ஒரு மிக்சி வாங்குகிறோம், அதுக்கு 6 மந்த்து வாரண்டி தராங்க. அப்போது அந்த 6 மந்தில் ஏதாச்சும் பொருளுக்கு ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு, ஓடலை அப்படின்னா அந்த டேமேஜை மாற்றி கொடுப்பாங்க. அந்த வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பீரியடுக்குள்ளே இருந்துச்சுன்னா. ஆனால் அதுக்கான டேமேஜ் கிளைம் பண்ணிக்கலாம், பொருள் வேணான்னு சொல்லிட்டு காசு வாங்க முடியாது. சரி, புக்கில் சொல்லியிருக்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி வந்து XYZ பெட்ரோல் பம்போட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, 1 இயருக்குள்ளே இவங்க ஆயில் கம்பெனி என்ன பண்ணுவாங்களாம், பெட்ரோல் பம்புக்கு XY பெட்ரோல் பம்புக்கு வந்து 1000 லிட்டர் பெட்ரோல் தருவாங்களாம். பெட்ரோல் தரேன், எனக்கு விற்று கொடுத்துருங்க அப்படின்றாங்க. சரி, 1 இயருக்குள்ளே 1000 லிட்டர் பெட்ரோலை சப்ளை பண்ணுறோன்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. தேர்ஃபோர் எனவே நம்ம ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி என்ன பண்ணுறான் அப்படின்னா, தவணை முறையில் பெட்ரோலை வந்து விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்கு. ஆனால் ஆயினும் இருப்பினும் 800 லிட்டர் தான் சப்ளை பண்ணியிருக்கான். யார், பெட்ரோல் பம்ப் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். ரிமைனிங் மீதமுள்ள 200 லிட்டரை அதாவது ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியோட பெட்ரோலை வந்து விற்க முடியாது அப்படின்னு XYZ பெட்ரோல் பம்ப் வந்து சொல்லிடுறான். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேமேஜ் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சு தொடங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, இது பிரிக்க முடியாது, பாதி முடிந்தது. ஸோ இதனால் வந்து கிளைம் பண்ண முடியும். யார்கிட்ட இருந்து, XYZ பம்பில் இருந்து. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் வாரண்டி. வாரண்டிக்கும் கண்டிஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கண்டிஷன்ஸ். கான்ட்ராக்டோட மெயின் பர்பஸ்க்கு கண்டிஷன் என்னவா இருக்கான், இன்றியமையாததாக இருக்குதான். எ கண்டிஷன் இஸ் எ ஸ்டிப்புலேஷன், அது ஸ்டிப்புலேஷனாக இருக்குது, விச் இஸ் எசென்சியல் டு மெயின் பர்பஸ் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு அது இன்றியமையாத மெயின் பர்பஸ்க்கு எசென்சியலாக இருக்குது அப்படின்றான். இங்கிட்ட நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, வாரண்டியை பொறுத்தவரை அதுவும் ஸ்டிப்புலேஷன் தான். ஆனால் கான்ட்ராக்டோட மெயின் பர்பஸ்க்கு இது வாரண்டி என்னவா இருக்கான், கொலேட்ரலாக மட்டும்தான் இருக்குது. அதாவது சப்போர்ட்டிங் ஆக்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றான். ஒரு கொலேட்ரலாக மட்டும்தான் இருக்குது அப்படின்றான். நெக்ஸ்ட்டு த அக்ரீவ்ட் பார்ட்டி. கண்டிஷனை பொறுத்தவரை அக்ரீவ்ட் பார்ட்டி கேன் ரிப்புட்டேட் த கான்ட்ராக்ட் ஆஃப்
சேல்ஸ் இன் கேஸ் ஆஃப் தேர் இஸ் எ பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ். அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பார்ட்டி, அதாவது அக்ரீட் பார்ட்டி கான்ட்ராக்டை நிராகரிக்கலாம் அப்படின்றான். பாதிக்கப்பட்டவன் செல்லராக இருக்கலாம், பையராக இருக்கலாம். ஆனால் யார் பாதிக்கிறாங்களோ அந்த கண்டிஷனை மீறிட்டா அதை வந்து கான்ட்ராக்டை ரிப்புடேட் பண்ணலாம் அப்படின்றான். கண்டிஷனை ப்ரீச் பண்ணும்போது, மீறும்போது அக்ரீட் பார்ட்டி கான்ட்ராக்டை வேணான்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வாரண்டி சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி இந்த அக்ரீட் பார்ட்டி என்ன பண்ண முடியும், டேமேஜ் கிளைம் பண்ண மட்டும்தான் முடியும். நெக்ஸ்ட் கண்டிஷன் தேர்ட் பாயிண்டில் பார்ப்போம். A breach of condition may be treated as breach of warranty. அதாவது கண்டிஷனை மீறுவது வாரண்டியை மீறினதா கருதலாம். எப்போ இப்படி கருதலாம் அப்படின்னா அக்ரீவ் பார்ட்டி கண்டென்டட் வித் டேமேஜ் ஒன்லி, எங்களுக்கு டேமேஜ் மட்டும் போதும்னு சொல்லும்போது கண்டிஷனை வந்து வாரண்டியாவை மட்டும் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றான். ஆனால் பிரீச் ஆஃப் வாரண்டியை பிரீச் ஆஃப் கண்டிஷனாக கருத முடியாது அப்படின்னா. கண்டிஷனை வாரண்டியாக கருதலாம், இங்கே வாரண்டியை கண்டிஷனாக கருத முடியாது அப்படின்றா. வாரண்டியை மீறுவது கண்டிஷனை மீறுவதா கருத முடியாதுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் when condition to be treated as warranty. கண்டிஷனை எப்போ வாரண்டியாக கருதப்பட வேணும்? ரெண்டு சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து வாரண்டியை வந்து கண்டிஷனை வந்து வாரண்டியாக கருதுவோம். எந்த அப்படின்னா ஒரு கண்டிஷனை மீறும்போது வாலண்டரியாக அக்செப்ட் பண்ணிட்டா, இப்போ பையருக்கும் செல்லருக்கும் சரி பரவாயில்ல நான் அதை ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறப்போ கண்டிஷனை ஃபுல் பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, செல்லரால் சில கண்டிஷனை வந்து கான்ட்ராக்ட் படி ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் பையர் என்ன பண்ணுறான், மே வேவ் த கண்டிஷன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது எனக்கு வேணாம் பரவாயில்ல அப்படிங்கிறது. அல்லது பையர் அதை பிரீச் ஆஃப் வாரண்டி அப்படின்னு கருதுனா இப்படியெல்லாம் கான்ட்ராக்டை மறுக்க வேறு ஏதாவது காரணம் இல்லாட்டி, சப்போஸ் அதாவது ஒரு பையர் வந்து வேணாம் கண்டிஷன் நிறைவேற்றலாம் பரவாயில்லன்னு ஒதுக்கிட்டான். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து கண்டிஷன் ஆஃப் பிரீச் ஆஃப் கண்டிஷனை பிரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணிட்டா. அப்படி இல்லைன்னா அதை கான்ட்ராக்டை மறுக்க முடியாமல் இருக்க சுச்சுவேஷனில் வேறு எதுவும் காரணம் இல்லாட்டி அதை வந்து கண்டிஷனை வாரண்டியாக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றான். செகண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னதான் கண்டிஷனை மீறினாலும் வாரண்டியாக மீறினதாக கருதப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் சில சுச்சுவேஷன் இருக்கும்ல, அந்த சுச்சுவேஷனில் எப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் போடுறான், அது வந்து இன்செப்பரபுளாக இருக்குது, அதாவது பிரிக்க முடியாததாக இருந்து பையர் அந்த குட்ஸை மொத்தமாகவோ இல்லை அதில் பாதியோ ஏற்றுக்கொண்டு விட்டா. அதாவது பையர் குட்ஸ் வாங்குறான், அது மொத்தமாக வாங்கிட்டான். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாதியாக குட்ஸை வாங்கியிருக்கான், ஏற்கனவே அது வந்து நெக்ஸ்ட் சேல்ஸுக்கு மூவ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ கான்ட்ராக்டை மொத்தமாக சேல்ஸ் இது பண்ண முடியாது. ஸோ செல்லர் நிறைவேற்ற வேண்டிய கண்டிஷனை மீறினாலும் அது வாரண்டி பிரீச்சாக தான் கருதப்படும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பார்ப்போம். ஏ என்பவர் வந்து பீட்டை ஒரு சாம்பிள் காட்டி, அதாவது ஒரு அரிசியோட மாதிரியை காட்டி வந்து கான்ட்ராக்ட் போடுறாங்க. பி என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அரிசியை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணுற சாம்பிள் மாதிரியே இல்லை, ஆனால் அவர் ஏற்கனவே வாங்கி அந்த மூட்டையை வாங்கி 2 மூட்டையை ஏற்கனவே சேல்ஸ் பண்ணிட்டாரு, ஒரு மூட்டையை வந்து பயன்படுத்திட்டார். ஆனால் ஸோ ஏற்கனவே வாங்கி அதை அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணிட்டாரு. பியால் மொத்த கான்ட்ராக்டையும் மறுக்க முடியாது, ரிப்பிட்டேட் பண்ண முடியாது. ஆனால் ஏஆல் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு கிளைம் கேட்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்கான், இந்த 2 பாயிண்டில் தான் நம்ம கண்டிஷனை வாரண்டியாக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றான். நெக்ஸ்ட் ரெமெடிஸ் அவைலபிள் டு பையர் ஃபார் பிரீச் ஆஃப் கண்டிஷன் அப்படின்றான். கண்டிஷனை செல்லர் ஃபுல்ஃபில் பண்ணாட்டி பையருக்கு என்ன ரெமெடி? ஒரு கண்டிஷன் வந்து செல்லர் ஃபுல் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி தான் மிஷின் வேணும் அப்படின்னு கேட்குறோம். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவர் செல்லர் ஃபுல் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாங்குவோம். அப்படி அந்த கண்டிஷனை அவர் ஃபுல்லாக பண்ணலை அப்படின்னா
நம்ம கேட்டபடி அந்த செல்லர் கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ரெமெடி, அதாவது பையராகிய எனக்கு பாதிக்கப்பட்ட பார்ட்டி அஃபெக்டட் பார்ட்டி கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்ப கொடுடான்னு திரும்ப பெறலாம், குட்ஸை ரிஜெக்ட் செய்யலாம். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடு, கான்ட்ராக்டை வேணாம், குட்ஸ் இருந்தா நீயே உன் குட்ஸை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிடலாம். செகண்டு பியில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பையர் ஐயன்னா சரி போனா போ, அந்த கண்டிஷனை மீறிட்ட பரவாயில்ல, நான் ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக கருதிக்கிறேன், எனக்கு ஆனால் அதுக்கான சேதம் அதற்கான இழப்பீட்டை கொடுத்துரு அப்படின்னு கேட்கலாம். மூணாவது சி பாயிண்டில் என்ன சொல்கிறான், சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் தான் அஃபெக்டட் பார்ட்டி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணிட்டேன்ல, அப்படி ட்ரீட் பண்ணால் எனக்கு என்ன அப்படின்னா அஃபெக்டட் பார்ட்டியானா கான்ட்ராக்டை ரிப்புட்டேட் பண்ண முடியாது, அதாவது நிராகரிக்க முடியாது, ஆனால் டேமேஜ் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும்னு சொல்கிறான். டி பாயிண்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு கண்டிஷனை ஃபுல் பண்ணுறது வந்து இம்பாசிபிளாக, லாப்படி இம்பாசிபிள், அது நிறைவேற்ற முடியாது அந்த கண்டிஷனை. அப்படி லாப்படி எக்ஸ்கியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த ரெமெடியும் கிடையாது அப்படின்றான். நெக்ஸ்ட்டு கான்சிக்வன்ஸ் ஆஃப் ப்ரீச் ஆஃப் வாரண்டி, வாரண்டியை மீறுவதால் ஏற்படும் விளைவுகள். ஏ பாயிண்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வாரண்டியை மீறினா டேமேஜ் மட்டும்தான் கிளைம் பண்ணுறதுக்கான உரிமை அளிக்கிறது. ஒரு வாரண்டியை நம்ம மீறிட்டான் அப்படின்னா அதுக்கான டேமேஜ் மட்டும்தான் நம்ம கேட்கலாம். குட்ஸே இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், உன் கான்ட்ராக்டை வேணான்னு சொல்ல முடியாது, கான்ட்ராக்டை நிராகரிக்கவோ குட்ஸை வேணான்னு சொல்கிறதுக்கோ எந்த உரிமையும் கிடையாது அப்படின்றான். பி பாயிண்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பையர் மே சூ ஃபார் டேமேஜஸ், வாங்குவர் நஷ்ட ஈடு தாங்கன்னு வழக்கு தொடரலாம். பையர் ஐயனா எனக்கு நஷ்ட ஈடு தாங்கன்னு வழக்கு தொடரலாம். சப்போஸு அந்த வாரண்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறது சட்டப்படி சாத்தியமில்லாதது, லாப்படி சாத்தியமில்லாத இருந்துச்சுன்னா எந்த ரெமெடியும் கேட்க முடியாது, எந்த ரெமெடியும் கிடைக்காது. நெக்ஸ்ட் implied conditions are following the types. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.